நமச்சிவாய நமஹ. காதலில் மாட்டாமல் உலவுகின்ற காளையவன், கன்னியை தேடாமல் இன்பம் கண்ட காளையவன், எவரையும் வழிமாற்றி கனிமொழி பதுமைகள் அவர் வழி நம்மை இழுத்திடும். காதலில் மாட்டாமல் கண்வீச்சில் காலியான காளையர்கள் எத்தனையோ, மைப்பூச்சி மாறி போன மன்னவர்கள் எத்தனையோ. கண்வீச்சில் காலியான காளையர்கள் எத்தனையோ, மைப்பூச்சி மாறி போன மன்னவர்கள் எத்தனையோ. செந்தேனின் இதழ் கண்டார், என் கூந்தல் லயம் கண்டார், மின்காந்த இடை வீழ்ந்தார், கூந்தல் நடை வீழ்ந்தார், எவரையும் வழி மாற்றி கனிமொழி பதுமைகள் அவர் வழி நம்மை இழுத்திடும். காதலில் மாட்டாமல் உலவுகின்ற காளையவன், கன்னியை தேடாமல் இன்பம் கண்ட காளையவன், எவரையும் வழி மாற்றி கனிமொழி பதுமைகள் அவர் வழி நம்மை இழுத்திடும். காதலில் மாட்டாமல் सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्. उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला. அடடே வாங்க 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 உட்காருங்க. என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? நம்ம ஊரு ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தங்க. பழைய சேர்மன் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க. நம்ம சிங்கப்பூர்காரரு 10,000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க. நம்ம மளிகை கடை செட்டியாரு ஒரு 5,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்காருங்க. ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மீதிய ஊருக்குள்ளர வசூல் பண்ணிடுவோங்க. ஏயா நேத்து வந்த புது பணக்காரங்களே 5,000 10,000 கொடுத்திருக்காங்க. நானும் அதே 10,000 கொடுத்தேன்னா இந்த ராஜதுரைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. கும்பாபிஷேகத்துக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமுங்க. மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. ராஜதுரன்னா ராஜதுரை தான், பரம்பரை பணக்காரங்கிறத காட்டிட்டார் பாத்தீங்களா? அப்ப கல்வெட்டுல ஐயா பேரே போட்டுடலாங்களா? அட என்னங்க புதுசா கேக்குறீங்க? ஐயா எதை அவர் பேர்ல செஞ்சிருக்காரு? எல்லாம் அவர் பொண்ணு பார்வதி பேர்ல எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பாப்பா பேரையே போட்டுருவோம். போட்டுருங்க. பாப்பா உன் கையால இந்த கூடைய கொஞ்சம் தூக்கி விட. கிழவும் சரியான ஜொல்லு பாட்டி. இப்ப பாரு வேடிக்கை. பிடிங்க தாத்தா, தூக்கி விடுறேன். தூக்குங்க.
வரட்டுமா? பாப்பா ரொம்ப நன்றி. என்ன பார்வதி? அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அடடே, செத்த முன்னாடி வரப்படாதோ. இப்பதான் கால பூஜையை முடிச்சுட்டு நடைய சாத்துறேன். சாயங்காலமா வந்துரும். முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். யோ ஹைர, இது யாரு தெரியல? ராஜதர பொண்ணு. இது அவங்க பரம்பரை கோயில். ஒழுங்கா கதவை திறந்து அர்ச்சனை பண்ணுங்க. அபச்சாரம் அபச்சாரம். பூட்டின கதவை திறக்கப்படாது. பகவானுக்காகத்தான் மனுஷாலே ஒழிய மனுஷாளுக்காக பகவான் இல்ல. இப்ப போயிட்டு சாயங்காலமா வந்துரு. முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். ஓ மங்கள பரமேஸ்வரி தாயே. ஏமா, கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூப்பிட சொல்லி இருந்தா கூப்பிடாமலே போயிட்டிய? இல்லப்பா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நானே போயிட்டு வந்தேன். சரி சரி, விபூதி குங்குமம் கொடு. என்னம்மா அது? தேங்காய் உடைக்காம கொண்டு வந்திருக்க? பூஜை நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப பண்ண முடியாதுன்னு அந்த ஐயர் திருப்பி அனுப்பிச்சிட்டாருப்பா. என்னது? திருப்பி அனுப்பிச்சிட்டானா? நீ யாருன்னு தெரிஞ்சுமா திருப்பி அனுப்பிச்சான்? ஆமா அங்கிள், நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். அந்த ஐயர் கேட்க மாட்டேன்ட்டான். என்ன திமிரு அவனுக்கு? ஐயா ஐயோ ஏயா, உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் பரம்பரை கோவிலே வேலை பார்த்துக்கிட்டு என் பொண்ணே திருப்பி அனுப்பிச்சிருப்பா? அது இல்லைங்க. வாய முடியா? எப்ப என் பொண்ணுக்கு அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொன்னியோ, இனிமே இந்த கோவில்ல உனக்கு வேலை கிடையாது. ஐயா, அப்படி ஏய், சொல்லாதீங்க. கதவை எடுத்து மூடுங்கடா. சரிங்கய்யா. ஐயாவது ஒய்யாவது போயா. வேண்டாங்கய்யா. மயிலுக்கும் குயிலுக்கும் தடைகள் கிடையாது. நாளுக்கும் பொழுதுக்கும் சிறகுகள் விரிந்திடும் கவலைகள் இனியேது. எண்ணம் போலவே துள்ளியாடடி வண்ணப்பாவையே. விந்தை காணும் நேரம் இங்கே வா 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 வா. ஆளுக்கும் மீனுக்கும் மயிலுக்கும் குயிலுக்கும் தடைகள் கிடையாது. நாளுக்கும் பொழுதுக்கும் சிறகுகள் விரிந்திடும் கவலைகள் இனியேது.
மயிலுக்கும் குயிலுக்கும் தடைகள் கிடையாது. நாளுக்கும் பொழுதுக்கும் சிறகுகள் விரிந்திடும் கவலைகள் இனி ஏது. எண்ணம் போலவே துள்ளியாடை வண்ணப்பாயே விந்தை காணும் நேரம் இங்கே வா 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 வா. மானுக்கும் மீனுக்கும் மயிலுக்கும் குயிலுக்கும் தடைகள் கிடையாது. நாளுக்கும் பொழுதுக்கும் சிறகுகள் விரிந்திடும் கவலைகள் இனி ஏது. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். ஹாய் ரவி. நீ சயின்ஸ் புக் எடுத்துட்டு வரலடி. நானு என்னடி நான் எழுதணும்னு நினைச்சேன். நோ சொல்லுங்க. ஒரு பழமடி இன்னும் காயவே இல்லடி. எல்லாம் காய. இறங்கடி. சீக்கிரம் வாடி. ஏண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னடி? தமிழ் டே. ஐயோ அந்த ஆள் பேசி அறுத்துருவாரே. பேசாம இன்னைக்கு கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருவோண்டி. ஆமாண்டி. காலங்காத்தால ஆத்துல குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சினிமாக்கு போயிடலாம். ஏய் வரவரு பழைய வாத்தியார் இல்லடி, புது தமிழ் வாத்தியார். புது வாத்தியாரா? அப்புறம் நமக்கு கிளாஸ்லயே நிறைய வேலை இருக்கே. அவருக்கு பலமான வரவேற்பு கொடுக்க வேண்டாம்? ஆமாண்டி. நாம கொடுக்கிற வரவேற்பு வாத்தியார் வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. என்ன? ஏய் போதண்டி. இருடி இன்னொரு முள்ளு வச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி வாத்தியார ஒரேடியா தீத்து கட்டதான் முடிவு பண்ணிட்டியா? இது கருவேல முள்ளுடி. ஒண்ணு குத்துனாவே அவரால ஒரு வாரத்துக்கு எழுதுக்க முடியாது. போதண்டி. ஐயோ வாத்தியார் வந்துட்டார். சீக்கிரம் சீக்கிரம். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன் எவ்ரிபாடி. என்னடி இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் மாதிரி வந்துட்டாரா? அதான் தெரியல. சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளக்காரன் ஸ்டைல்ல வந்திருக்காரு தானே? தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல. பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல. சார் வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கீங்களே, சேர்ல உட்காருங்க சார். ரொம்ப நன்றிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. புக்ல இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துராது. பொது அறிவு தான் முக்கியம். அதை வளர்த்துக்கணும். இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கேள்வியை நாங்கள் கேட்கட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி கேட்கறது தான் ஈஸி. ஏன் சார், அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர்கள் அமரக்காதலர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் காதல் மறையவில்லை. இலக்கியங்களின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காதலை யாராலும் அழிக்க முடியாது. காதலுக்கு அவ்வளவு சக்தியா சார்? நிச்சயமா. காதலுக்கு மட்டும்தான் ஜாதி மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இத எல்லாத்தையும் உடைச்செறிகிற சக்தி இருக்குது. இத வெறும் வார்த்தைக்காக சொல்லலாமா, நான் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. என் வைஃப் ஒரு பிராமின், நான் பிராமின். எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் என் வைஃப் எனக்காக 10 வருஷம் காத்திருந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்தது காதல் தான். அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். வாத்தியார பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அவருக்கு போய் முள்ளு வச்சுட்டோமே. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பேசாம ரெடி. இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். பை த பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரமா நின்னுகிட்டே பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. கொஞ்சம் உட்கார்றேன். சார் சார் நின்னுகிட்டே பேசுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. மெதுவா மெதுவா காயத்ரி. அம்மா என்னதான் ஸ்டூடெண்ட்ஸோ போங்க, வாத்தியார் ரெண்டா விளையாட வேண்டியதுதான். அதுக்காக முள்ள இப்படியா வைப்பா? ஐயோ, காயத்ரி வேற கஷ்டப்படுத்துறாளே. யாரு? யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் வெங்கட்ராமன் வாத்தியார் வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? என் பேர் பார்வதி. நான் அவரோட ஸ்டூடெண்ட். ஓஹோ,
நீதான் அந்த முள்ளு வச்ச புண்ணியவதியா? ஏன்னா உங்களுக்கு முள்ளு வச்ச ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. வாமா வா. மாமா பார்வதி, வணக்கம் வணக்கம். ஓகே. ஏம்மா என்ன முள்ளமா வச்ச? அப்படி கொடையுது தேல் கொட்டினா மாதிரி. ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. சாரி சார், வழக்கமா எல்லா புது வாத்தியாருங்க கிட்டயும் விளையாடுற மாதிரி உங்ககிட்டயும் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இது ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? காயத்ரி, ஸ்டூடெண்ட் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ பேசிட்டே இரு, நான் போய் சுட சுட டிகாஷன் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். ஆமா. என்ன அப்படி பாக்குற? உங்க வாத்தியார சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேனா? உங்க வாத்தியார் ஆத்துக்குள்ள இருந்தாருன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். என்ன ஒரு வேலை செய்விட மாட்டார். என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சார் உங்க லவ்வ பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு. நீங்க அவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே? என்னது? நான் இவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தேனாமா? இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா, பெரிய ஆணியா வச்சிருக்கணும். ஏன் ஆண்டி? உங்க வாத்தியார் இருக்காரே, எல்லா விஷயத்திலயும் உண்மையா பேசுவார். ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார். இவர் தான் 10 வருஷம் பின்னால லோலோன்னு அலைஞ்சார். என்ன காயத்ரி இதெல்லாம் போய் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு? காதல்லாம் அப்படி இப்படி இருக்குத்தானே செய்யும். அம்மா நீ சாப்பிடுமா. பேச்ச மாத்த வேண்டாம். நான் உங்க பின்னாடி சுத்தினேனா? அது இல்லடா ராஜா. இந்த கதையெல்லாம் வேண்டாம். யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன? நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அதான முக்கியம். என்னம்மா சிரிக்கிற? இல்ல, இந்த வயசுல நீங்க இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார். அம்மா, காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம், காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீனேஜ் தான். ஏமா எங்கம்மா இன்னும் வாத்தியார காணோம்? இப்ப வந்துருவாருப்பா. எங்க வந்தாரு? நான் போர்டு மீட்டிங் போகணும், கலெக்டர் வேற போய் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அவர் எப்ப வர்றது, நான் எப்ப போய் பாக்குறது? ஏன்பா, நான் தான் வந்துருவாருன்னு சொல்றேன்ல, சும்மா போறேன்னுட்டு. நீங்க போறதுனா போங்க, வாத்தியார் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் நீ கோச்சுக்கிற? உன்னை விட எனக்கு வேலை முக்கியமா? உங்க வாத்தியார் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டே போறேன், போதுமா? அப்ப பேசாம உட்காருங்க. ஐயோ 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 அப்பா, நிறுத்துங்க. நான் எப்படி அம்மா, நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார்மா. அண்ணே, நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார். கண்ணே ஜூலி, சாரி சார். நீங்க பயப்படாதீங்க, வாங்க. நீங்க வாங்க சார். கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சுமா. வாங்க உட்காருங்க. என் பொண்ணு சாதாரணமா எந்த வாத்தியாரையும் நல்ல வாத்தியார்னு சொல்லாது. ரம்பம் பிளேடுன்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா உங்களை மட்டும்தான் நல்ல வாத்தியார்னு சொல்லிருக்கு. அது வேற ஒண்ணு இல்லைங்க. மத்த வாத்தியாருங்க பசங்களை அடிப்பாங்க, உதப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணுங்கிற மாதிரி அவங்க போக்கிலேயே போயிடுறதுங்க. அதாங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குது. அதுவும் வாஸ்தவம் தான். இந்த காலத்து பசங்களுக்கு தகுந்த மாதிரில நாமளும் நடந்துக்க வேண்டியிருக்கு. போதுமா, போதும். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா? என்னால என்ன சார் செய்ய முடியும்? அது உங்களால தான் முடியும். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. அவளை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவ என்னடான்னா விளையாட்டு பிள்ளைத்தனமாவே இருக்கா, சரியா படிக்க மாட்டேங்கிறா. நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதானே? பொறுப்பை என்கிட்ட விடுங்க. பார்வதியே கலெக்டர் பார்வதி ஆக்கி காமிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கு. சாப்பிடுங்க, இது வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுக்கணும். ஐயோ வேணாமா, போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சார், திருப்தியா சாப்பிட்டீங்களா? ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேங்க. அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. முனுசாமி ஐயா, இந்தாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முன்படமா வச்சுங்க. ஐயா, இதெல்லாம் வேண்டாங்க. நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்க்கு மேல வாங்குறது இல்லைங்க. அதையும் நீங்க மாச கடைசியில கொடுத்தா போதுங்க. இந்த காலத்துல பணத்தை வேண்டான்னு சொல்ற முதல் ஆளு நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க, வாங்க.
கொஞ்சமா பண்ணோம். காயத்ரி, நம்ம பையன் லெட்டர் போட்டிருக்கான். யாரு? நம்ம சிவாவா? எங்க இப்படி கொடுங்க. 15ஆம் தேதி வரானாண்டி. ஏன் சார், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயத்த இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு அவன் நடந்துகிட்டா தானம்மா. ஜெயில எல்லாம் இருக்கான். ஜெயில இருக்காரா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் தாம்மா. இங்க இருந்தா இவ எங்க செல்லம் கொடுத்து கெடுத்துருவோன்னு மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சம்மா. போன இடத்துல இவ உண்டு இவன் படிப்பு உண்டு இருக்க வேண்டியதானம்மா. பிரின்சிபால், அராஜகம் வேண்டும் வேண்டும், அராஜகம் அராஜகம். பிரின்சிபால், பிரின்சிபால் வேண்டும் வேண்டும், பிரின்சிபால். எதுக்கா இப்படி கூச்சப்பட்டு கலாட்டா பண்றீங்க? நீங்க சுரேஷ் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தானும். எதுக்கு? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கா. இது தெரிஞ்சிருந்தா நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன அர்த்தம்? அவன் மேல ஆக்ஷன் எடுக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். பிரின்சிபால், 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சிவா, கொஞ்சம் வாயேன். எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. கொஞ்சம் வாப்பா ப்ளீஸ். இருங்க. என்ன சிவா, என் நிலைமை தெரியாம பேசுறியாப்பா? இந்த பாரு, அவன் சாதாரண ஆளா இருந்தா எப்பவும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். அவன் மந்திரி பையன்பா. எவனா இருந்தா என்ன சார்? இது உங்க பண்ணா இருந்தா நீங்க சும்மா விட்டுறீங்களா? புரியாம பேசுறியாப்பா? அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதும் நாங்க தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? என்னடா அந்த லேண்ட மிரட்டுற? அந்த படம் நான் கெடுத்தேன். அதுக்கு என்னன்றப்ப மரியாதையா போயிடு, இல்ல பேஜாராயிடுவ. என்னடா மறைக்கிற? அப்புறம் என்ன சார் ஆச்சு? மந்திரி பையன் மேல கைய வச்சா என்னமா நடக்கும்? அன்னைக்கே சீட்டை கீழ்ச்சி அனுப்பிச்சுட்டாங்க. சரி, படிப்பு தான் போச்சே, ஒரு வேலையிலயாவது சேர்த்து விடலான்னு ஒரு தெரிஞ்சவர் கைய காலை புடிச்சு ஒரு பிரஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அங்கேயாவது ஒழுங்கா இருந்தானா? வணக்கம் சார். புதுசா? ஆமா சார். ஒழுங்கா வேலையை பார். வணக்கம் முதலாளி. நேத்து ஏதோ மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டியாமே? ஆமா முதலாளி, பேரிங் ஜாம் ஆயிடுச்சு. பேரிங் ஜாம் ஆயிடுச்சு முதலாளி. பேரிங் ஜாம் ஆயிடுச்சா? அதோட விலை என்ன தெரியுமாடா? 10,000 ரூபாய். 2-3 நாளா நைட் டியூட்டி பார்த்தனால தூக்கத்துல தெரியாம நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. ஆஹா, உங்களை எல்லாம் வாயால மன்னிச்சா என்னைக்கு புத்தி வராதுடா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டா அதுக்காக அவன் விரல பிடிச்சு வெட்டிட்டியே. 10,000 ரூபாய் ஒரு தொழிலாளியோட விரல ஒண்ணாயா? அவனுக்கு அவன் விரல் முக்கியம், எனக்கு என் 10,000 ரூபாய் தான்டா முக்கியம். அப்படியா? அந்த 10,000 நான் தரேன். வெரி குட். அட என்னம்மா நீ சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? முதலாளி விரல வெட்டிட்டாங்கற, அதுக்கு போய் கைத்தட்டி சிரிக்கிறிய? பின்ன அந்த ஆளு மட்டும் ஒரு தொழிலாளி விரல வெட்டலாமா? உங்க புள்ள செஞ்சதுதான் கரெக்ட். அட போம்மா, இவனை நான் கேட்கவாமா அமிச்சா? ஏதோ போனம்மா பொழப்ப பார்த்துட்டு வந்தம்மான்னு இல்லாம இவனுக்கு எதுக்குமா இந்த வீண் வேலையெல்லாம்? இவன் பாட்டுக்கு விரல வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப யாரு அவஸ்தைப்படுறது? என்னவோமா, உன்னோட இருக்கிற கொஞ்ச நேரம் தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மத்த நேரம் எல்லாம் எங்களுக்கு அவன் நினைப்புதான். இருக்கிறது ஒரே புள்ள, அவன் நிலைமை எப்படி ஆயிடுத்துங்கிறத நினைக்கும் போது. இத பாருங்க ஆண்டி, அவர் மத்தவங்க மாதிரி திருடிட்டோ கொலை செஞ்சுட்டோ ஜெயிலுக்கு போல, நியாயத்துக்கு தானே போயிருக்காரு. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். அவன் பெருமையை நீதான் மெச்சுக்கணும். அவனால எங்க மானம், மரியாதை, நிம்மதி எல்லாமே போச்சு. இப்படி ஒரு புள்ளைய பெற்றதை விட பெறாமலே இருந்திருக்கலாம். உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. நான் ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னா கூட ஃபேக்டரிய பொறுப்பா பாத்துக்குவாரு. நீ என்னடா ஃபேக்டரி பக்கமே வர மாட்டேங்கிறியப்பா? என்னங்க அங்கிள், பெரியவங்க நீங்க இருக்கீங்கறதுனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். நீங்க வேணா ஃபேக்டரி பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்க. ஒரே மாசத்துல ஃபேக்டரி தலைகீழ மாத்தி காமிக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானப்பா இன்னும் உன்னை பாட்டு வச்சிருக்கேன். வா. அவன் அப்படித்தான்ப்பா, எப்பவுமே நம்ம கூட இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும். சரக்க வெளியில அனுப்பும் போது சரியா செக்அப் பண்ணி அனுப்பு. அப்படியே உடவுல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துக்க வரட்டுமா? சரிங்க, வர்றேன்ப்பா. வாங்க.
ஐயா நாம குடோன்ல போய் கணக்கெடுப்போமா? அவன் கிடக்குறான்டா. அவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரனாடா? நானும் அந்த கம்பெனில ஒரு முதலாளி, ஞாபகம் வச்சுக்க. டேய் ஐயா, நம்ம கம்பெனில முனியமா இல்ல, முதலாளி அவசரமா கூட பேசணுமா, கெஸ்ட் ஹவுஸ் பக்கமா வான்னு சொல்லு. யாரு இந்த பெருக்கவாளை? அவளையா? அவதான்டா. உங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வருமா? டேய், கோழி குருடா இருந்தா நமக்கு என்னடா, குழம்பு ருசியா இருக்கா அதானே முக்கியம். அப்புறம் 2 ஃபுல் பிராண்டி வாங்கி ரூம்ல வை. ஐயா பிராண்டி வேணாங்க, பிசிக்கு வாங்கிடுவான். ஏண்டா? பிராண்டிய உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அடிங். Idiot. யோ, எதுக்கே என் ஜீப்பை கல்லால அடிச்ச? ஏய், ரோட்ல ஆள் நடந்து போறது தெரியல, கொஞ்சம் பார்த்து போறது. ஓ, சேர் அடிச்சிருச்சா? இந்த 10 ரூபாய் வாஷ் பண்ணி போட்டுக்க. நான் உனக்கு 20 ரூபாய் தரேன், நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ. You stupid! நான் யார் தெரியுமா? சேர்மனோட பொண்ணு. நான் நினைச்சா உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னடி சொன்ன? ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த வண்டியில ஒவ்வொன்னா கலந்து வந்துகிட்டே இருக்கும். ஏறடி வண்டியில உக்காடி. போடி. டேய், உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்டா. ஏய், ஆண்டி வாமா. என்ன ஆண்டி, வீட்ல இன்னைக்கு சமையல் பலமா இருக்கு. ஓ, உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல? எங்க வந்துட்டாரா? இல்லடிமா, இன்னும் வரல. ஐயா, என்ன இது ட்ரெஸ் எல்லாம் ஒரே சேரானா இருக்கு? அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான். கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி. ராஸ்கல், அவனை சும்மாவா விட்டனே? இங்க வர அவசரத்துல அவனை போனா போதும்னு விட்டேன். இல்லனா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். சரி சரி, முதல்ல போய் சேர்த்து எல்லாம் அலம்பிட்டு வா போ. வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு. பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி அடக்க முடியுறதோ? பார்வதி, கொஞ்சம் யாருன்னு பாரேன். வேண்டாம், வராத, உள்ள விடாத, போயிடு. ஆண்டி, உன்னை குத்திடுவேன். வேண்டாம். ஏய், யாரா அவன் ஆத்துக்குள்ள வந்து கலாட்டா பண்றது? சொல்லுமா. அம்மா. சிவா, புள்ளம்மா இது. என்னடா இப்படி திரும்ப அழைச்சு போயிட்ட? ஏன்னா இங்க யாரும் வந்திருக்கா பாருங்களேன். நம்ம சிவா வந்திருக்காண்ணா. சிவா வந்திருக்கா. கண்ணா, நீ வேணும் சாப்பிட்டியா? இரு, நல்லா போய் எடுத்துட்டு வரேன். மாமா, என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொன்னனே தேச தலைவர், அவர்தான் இவரு. வணக்கம் சார். குட் மார்னிங். இவ என் ஸ்டூடெண்ட், பேரு பார்வதி. இந்த ஊரு சேர்மனோட பொண்ணு. எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு. அதான் வழியிலே பார்த்தனே. ஏடா அது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு, வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா? உன்ன போ, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, மாமா சாப்பிடலாம். ஹலோ, சாரி, நீங்க தான் வாத்தியார் சொன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். சாரி சார். நான் வேணா உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் உன் வேலையை பாரு. ஹலோ, என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி. வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அவன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி. வந்துட்டு போறான், அதுக்கு என்னடி இப்போ?
அவன் ரொம்ப திமிரு பிடிச்ச வண்டி. நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு. அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி. தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாயை கொடுத்து துணியை வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி. ராஸ்கல், அவனை சும்மா விட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதானே? சிச்சி, அந்த அளவுக்கு அவன் ஒண்ணு மோசமானவனா தெரியலடி. என்ன என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டா, அவ்வளவுதான். இப்ப நீ அவனை நல்லவங்கிறியா கெட்டவங்கிறியா? அதாண்டி எனக்கும் புரியல. பக்கத்துல தலையானி இருக்கும், கட்டி பிடிச்சு தூங்கு. என்ன காயத்ரி? சிவா பெங்களூர் போறானா? அங்க எதுக்கு? அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான். அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானா. ஏன் அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டதுக்கா? இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது. எங்கேயும் போகவானா ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு. இவர் சம்பாதிச்சுதான் இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்டை சோறு சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும். சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. புள்ளைய பெற்றிருக்கா பாரு. அவனை ஷேவு பண்ணிக்கிட்டு புள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்டரிய பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நான் உள்ள சுத்தி காமிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள நீ உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் டிஃபன்லாம் கொண்டு வந்து வை. அம்மாமா உள்ள போக கூடாதுமா. ஏன்? புதுசா வந்திருக்க மேனேஜர் என் உத்தரவு இல்லாம யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. என்ன கூடவா? ஆமாம்மா, அவன் பண்ற அக்கிரமா கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. எதுக்கும் வண்டியை கூட எடுத்து நீங்க ஓரமானு பாட்டிருங்க. இல்லாட்டி என் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாம்மா. யோ, கூப்பிடியாத மேனேஜர், அவனை இன்னைக்கே நான் டிஸ்மிஸ் பண்றேன். டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்களா? அதை செய்யுங்க முத. இப்பதான் அவனை கூட்டி வந்துடுறேன். இன்னைக்கு தொலைஞ்சான். யாருடி அது உங்க ஃபேக்டரியில வந்து உன்னைய வெளிய நிக்க வைக்கிறது? அவ யாரோ புதுசு போல இருக்கு. வரட்டும், பேசிக்கிறேன். அம்மா, அவன் உங்களை அங்க வர சொல்றாமா. ராஸ்கல், எங்கயா இருக்காம? வாங்கடி. அவன் இன்னைக்கு துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். ஏய் மிஸ்டர், ஏன் சார் நீங்க எப்போ மேனேஜரா சேர்ந்தீங்க? அது இருக்கட்டும், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரிய சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல யாரையும் அலோவ் பண்றது இல்ல. வேணா ஹாலிடேஸ்ல வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அமிச்சா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரையும் அலோவ் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் மிஸ்டர், நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இவ யார் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. அதனாலதான் உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். இல்லனா வெளிய அனுப்பிச்சிருப்பேன். யோ, இவன் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவா தெரியுமா? ஏய் வேணாண்டே, வாடி. என்னடி நாளே சொன்னா கேளு, வாடினா. ஏய், அவன் யார் தெரியுமா? நம்ம வாத்தியாரோட பையன். எவனா இருந்தா என்னடி? உன்கிட்டே திமிரா பேசுறானா? அவன் சும்மா விடலாமா? சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜர் நம்ம சின்னம்மாவையே ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சுட்டாருங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன். இவன் தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நானா? பொய் சொல்லாத. குடிச்சிருக்கான் போல இருக்கு. அதான் நிதானம் தெரியல. இல்லங்க அப்படி. என்ன திமிரு இருந்தா என் பொண்ண போக கூடாதுன்னு சொல்லுவேன். இங்க வேலை கிடையாது, போறாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. போறாங்க இருந்து. ஐயா 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 ஐயா. என்னடி திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்ட? அவன் செஞ்சு தப்புக்கு இவனை போட்டு கொடுத்துட்ட? ஒரு மேனேஜர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தாண்டி கம்பெனி உருப்பிடும். அதனாலதான் அவரை காட்டி கொடுக்கல. நிஜமா? அதனாலதான் காட்டி கொடுக்கலையா? ஏய், நானும் வாத்தியார் பையன் வந்ததுல இருந்து பாக்குறேன். அம்மா ஒரு டைப்பா போயிட்டு இருக்கா. ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கவே கூடாது. தப்பு டிப்புன்னு ஓபன் பண்ணிடணும். ஏய், பையன் கருப்பா இருந்தாலும் களையா தாண்டி இருக்கான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடு. ஏய், இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியல சொல்லுமா, நான் சட்டா பண்ணிக்கிறேன். சார், எங்க அக்கா பிரசவ வேதனையில துடிக்கிறாங்க சார். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்கம்மா? இங்கதான் சார். சீக்கிரம் வாங்க சார்.
ஐயோ உயிர் போதே. கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. ஐயோ. கொஞ்சம் பொறுத்துக்குமா. போய் வண்டி தான் வந்து கூடுங்க போமா. ஐயோ யாராவது வாங்களே. தலைப்பிரசவ யாராவது வாங்களே. அது யாருமா? அது எங்க அக்கா சார். என்னது அக்காவா? ஐயோ யாராவது வாங்களே. ரோட்லயே குழந்தை பெத்தணும் போல இருக்கே. கொஞ்சம் இருமா, இந்த வந்துடுறேன். இருமா இருமா எந்திரிமா. இந்த மாதிரி நேரத்துல ஏமா தனியா வரீங்க? சார் குழந்தை பிறந்துருச்சு. என்னது குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை புள்ள சார். இது ஐயோ சார் எனக்கு ரெட்டை குழந்தை. என்ன பேர் வைக்கலாம் சார்? ஐயோ என்னப்பா அது? 2 நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். ஆ. மிஷின்ல அடிப்பட்ட தொழிலாளிக்கு முறப்பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். தொழிலாளிங்க ஒத்துக்கிட்டானுங்க. அதுக்குள்ள வாத்தியாம் பையன் உள்ள போந்து நான் தான் அவனை கொன்னேன்னு அபாண்டமா பழி சுமத்தி அந்த தொழிலாளிகளை தூண்டி விட்டுட்டான் அங்கிள். அவன் அப்படி செஞ்சா? அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது அங்கிள். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச முதலாளி கையவே வெட்டிட்டானா. அப்படிப்பட்டவன் அவன். ராஸ்கல். அது மட்டும் இல்ல, அவனோட வேலைக்கார பையனா ஒன்னா சேர்த்து அடிச்சு என் காலையே உடைச்சிட்டாங்க. பாருங்க. என்னது ஒண்ணு அடிச்சுட்டாங்களா? எப்படி ஒரு முதலாளி அவன் அடிக்கலாம்? நந்தி கேட்ட நாய்ங்க. அப்படிப்பட்ட தொழிலாளிங்க நமக்கு தேவையில்லை. இதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மில்ல எடுத்து மூடு. மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா? அதுக்காக அநியாயத்துக்கு என்ன துணை சொல்றீங்களா? இவர் பெரிய இவரு. நியாயத்தை கேட்க நீ யாரா? எம்எல்ஏவா மந்திரியா? நியாயத்தை கேட்க வேண்டிய அவனுங்களே அவன் சொந்த வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கானுங்க. உனக்கு எதுக்குள்ள எந்த வேலை? ஒரு பொண்ணுங்கிற அக்கறை இருந்தா அப்படி எல்லாம் நீ செஞ்சுட்டு வருவியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன் இங்க வேண்டாம் வெளியூர் போறான்னு. அதையும் நீங்க தானே கெடுத்தீங்க. அதுக்காக உன்னை ரவுடித்தனம் பண்ண சொல்ல. யார் ரவுடித்தனம் பண்றா? என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே? விடு, விடு என்ன? சும்மா இருங்க. போங்க நீங்க. டேய் போடா. பின்னமா எப்ப பார்த்தாலும் இவர் என்னைய குத்த சொல்லிட்டு இருக்காரு. டேய் அவர்தான் ஏதோ சொல்றாரு. நீ வேற ஏன்டா ஏத்து பேசிட்டு? நீ போ. நீ போ. போடா நீ போ. இந்த உலகமே நம்மனா கூட இவரு என்ன நம்ப மாட்டாரு. போயேண்டா. அப்படி ஏதாவது பேசுற பத்தி வெளி போட்டு வந்து. போங்கடா நீங்க. போங்க. இந்த வீட்ல இருக்கிறத விட எங்கனா போய் தொலைலாம். டேய் போங்க இப்படி. என்னடா நீங்க? நீங்க சும்மா இருக்க மாட்டேன். தலைக்கு மேல வளர்ந்து புள்ளைய போட்டு இப்படி சும்மா திட்டிட்டே இருப்பேன். என்ன என்னடி? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த பெரியவர் வேலை போட்டு கொடுத்தாரு. அங்கேயே பேரை கெடுத்துட்டு வந்துட்டானடி. இவன் இங்க இல்லடி, எங்க போனாலும் உருப்பிட மாட்டான். ஐயோ உங்க வாயில அப்படி எல்லாம் சொல்லாது. ஏன் சார் இன்னைக்கு இப்படி இருக்கிறவரு என்னைக்கு இப்படியே இருப்பாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் மாறுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ போயிடுச்சுமா. இந்த உலகமே திருந்தனால அவன் திருந்த போறதில்ல. வாழ்நாள் பூரா அவனால நாங்க சித்திரவதப்பட்டே சாகணுங்கிறது எங்க தலையெழுத்து. அதை யாரால மாத்த முடியும்? தொழிலாளர் துரோகி ராஜதுரையே, இன்னும் 48 மணி நேரத்திற்குள் மூடி கிடக்கும் ஃபேக்டரி வெடி வைத்து தகர்த்து விடுவோம். அதற்கான அறிவிப்பை இன்று மாலை 6 மணிக்குள் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் முதல் கட்டமாக உன் ஒரே மகள் பார்வதியை கடத்துவோம். ஏதோ மொட்டை கடுதாசி என்று எண்ணி அலட்சியப்படுத்தி விடாதே. சொன்னதை செய்வோம். இப்படிக்கு பறக்கும் படை. ஏன் பேர் கூட போடாம மொட்டை எழுதியிருக்காங்கல்ல, இது யாரோட வேலையா இருக்கும்? ராஸ்கல்ஸ். யாரோ விளையாட்டு பசங்க எழுதியிருக்காங்க. இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு இந்த ராஜதுரை எதிர்க்கிற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? அதை தூக்கி குப்பையில போடுப்பா. இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஏன் முதலாளி இந்த வாத்தியார் பையனா இருக்குமோ? அவன் தான் அடிக்கடி உங்களோட சண்டை போடுறான். இருந்தாலும் இருக்கண்டா, அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கைய காலை எடுக்கணும்டா. ஆமா விடக்கூடாது. சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ என்னது ஊட்டின கோயில இருந்து சட்டம்னா கேட்கறது? ஒருவேளை அத்தா தோழோ டான்ஸ் ஆடுறாளா? போய் பாத்துருவோம். இது வீசுற பாம் இல்லடா, வைக்கிற பாம். யாருக்கும் தெரியாத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினால டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கணும். ராஜுவர ஃபேக்டரி டமார். அமுக்கிட்டியா? இல்ல கேப்டன். பேஷ் பேஷ் பேஷ். இவரா ராஜுவர ஃபேக்டரி தானே வெளியே போறேன். பேஷ வைக்கோ. யோ இந்த விஷயத்தை பத்தி வெளியில எங்கேயாவது சொன்ன உன்னை ஒரே குத்து. ஐயோ குத்திராதீங்க. ராஜதுரை உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, நேக்கு தான் எதிரி. நல்லா இருந்த கோயில பூட்டி என் பொழப்ப மண்ணள்ளி போட்டன் பாவி. தோழா, ஐயரும் உங்களை மாதிரியே ராஜதுரையால பாதிக்கப்பட்டவர்கள் போல இருக்க. அவரையும் நம்ம பறக்கும் படையில மெம்பரா சேர்த்துடலாமா? என்ன சொல்ற? அதுக்கு என்ன தேசா சேர்ந்துருவா.
அம்பே என்ன இவ்வளவு பெருசா இருக்கே? இது என்ன குண்டா? இல்ல கொழுக்கட்டை. கீழே வையா வெடிச்சிட. அம்பி குண்டு வைக்கிறதா வைக்கிறேன். ராஜதுரைக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சிருங்கோ. ஏதோ உங்களால அம்பாளுக்கும் விமோச்சனம் கிடைக்கும், எனக்கும் குழப்பம் நடந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வரட்டா? நல்லா வெடிக்கணும். பண்ண ஐயருக்கும் குண்டு வச்சிடலாங்கிறியா? அட அது இல்லையா, ஆள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும். எப்படியா போக முடியும்? பெருசா தொங்குதே. அத பத்தி கவலைப்படாதீங்க, கைவசம் ஆயுதம் இருக்கு, எல்லா பூட்டையும் திறந்துடலாம். தலைவரே பார்வதி வரா. ராஜதுரை பொண்ணு கவர் பண்ணு. நமக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதை பேசுறதுனால இங்கேயே பேசு. எங்க அப்பா ஃபேக்டரிக்கு வெடி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மொட்டைக்கடதாசி வந்துச்சு. அத நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா, அதுக்கு என்னப்பா? பாம்பு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதனால உங்க எதிர்காலமே பாதிக்கும். பாதிக்குமா? தோழா, உனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி வந்து அவங்க அப்பனை காப்பாத்த பாக்குறா. உஷார் உஷார். நான் ஒண்ணு எங்க அப்பாவை காப்பாத்த வரல, உங்களை காப்பாத்த தான் வந்தேன். நம்பாத சிவா, இந்த வெட்டி பசங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்க செய்யற அந்த காரியத்தால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் தான். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? உன் வேலையை பாரு. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், தேவையெல்லாம் முளறிட்டு இருந்தா அடிபடுவ, ஒழுங்கா போயிடு. போக மாட்டேன். நீங்க தவறான வழியில போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? நீ இல்லடி, அந்த ஆண்டவனே வந்தாலும் நாங்க பாம் வைக்கிறத தடுக்க முடியாது. நீங்க மட்டும் இதை நிறுத்தல, இப்பவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவியா? உன்னை இங்க இருந்து விட்டாலே போலீஸ்க்கு போவா? ஆடி என்னையா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையா என்ன? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு போனாமா, இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. எங்கடா போறா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோங்க, எங்கேயுமே காணோம். இதை சொல்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன். நன்றி கேட்ட நாய்கள, போங்கடா, போய் தடுங்கடா. பார்வதி இல்லாம யாராவது இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்க, காலை ஒடிச்சு போடுவேன். எடா வண்டிய. ஏறவே முடியல. சத்தம் கேட்டது. உள்ளறையா? டேய், கடா கதவை. பார்வதி, 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 அம்மாடி, மா, எந்திரிமா. பார்வதி, பார்வதி, எப்படி நீ உள்ள வந்த? யார் உன்னை உள்ள கொண்டு வந்து கூட்டினது? யார் யார்? நேற்று தெரியும் ஐயா, எப்ப இந்த கோயில இழுத்து பூட்டினாரோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை. திடீர்னு ஆத்தா பாக்கணும்னு தோணுச்சு, இந்த பக்கம் வந்து உள்ள இருந்து சத்தம் கேட்டது. என்னடா நேட்டி பார்த்தா ஐயாவோட குழந்தை. வாமா, வா. என்னென்னமோ நடக்கிறது. இறங்கடா. பார்வதி, உன்னை கோயில் அடைச்சு வச்சது இவனுங்க தானே? சொல்லுமா, இவர்கள் யாருன்னு சொல்லு, இங்கேயே வெட்டி புதைச்சறேன். இன்னையோட தொலைஞ்சோம்னா பயப்படாம சொல்லுமா, யாருன்னு சொல்லு. அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நான் உண்மையை வரவழைக்கிறேன். சார் இப்படி வாங்க. அடிக்காதீங்க, நிறுத்துங்க. என்ன உள்ள வச்சு பூட்டினது இவங்க இல்ல. அப்ப வேற யாருமா? சொல்லுமா. அவங்க யாருன்னே தெரியல,
புதுசா இருந்தாங்க. அங்கிள், பார்வதி ஏதோ பயத்துல உளருது. இந்த வேலை இவங்களை தவிர வர எவனும் செஞ்சிருக்க முடியாது. டேய், இப்ப உண்மையை சொல்லல உங்க கொடல உருவிடுப்பா. விடுப்பா. பார்வதியே அவனுங்க இல்லன்னு சொல்லும்போது நீ ஏப்பா வீணா உம்புக்கு போற? போங்கப்பா போங்கப்பா. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், எனக்கு என்னமோ உங்க ஃபேக்டரி தொழிலாளிங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இந்த வேலையை அவங்க தான் செஞ்சிருக்கணும். இந்த பாருப்பா, உடனே ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அங்கிள், அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஃபேக்டரியை திறந்துட்டா அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகிறது? இந்த பாரு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். நான் சொல்றது செய். உடனே போ. வாமா, வாங்க எல்லாரும். சிவா, சாரி சிவா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? என் மேல கொஞ்சமா அக்கறை இருந்தா இப்படி வருவியா? இல்ல சிவா, இன்னைக்கு எங்க ரோசியோட பர்த்டே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. யார் ரோசி? உன் ஃப்ரெண்டா? இல்ல, எங்க வீட்டு நாய். என்னது, நாயா? ஏண்டி, உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? அன்னைக்கே சொன்னா பட்டம் தான். பணக்கார பொண்ணுங்களை நம்பாத, அவங்க காலான நாயோட கேவலமா மதிப்பாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்டா தான் போச்சு. கோச்சுக்காதீங்க சிவா, சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என்னோட பேசாத. அதான் சாரி சொல்லிட்டோம்ல. ஏய் போடி. இப்ப நீங்க என் கூட பேச போறீங்களா இல்லையா? பேச முடியாது. சிவா, இப்ப நீங்க என் கூட பேசல, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். பரவாயில்ல, குதி. அப்படியா? சிவா, நான் உண்மையிலே குதிச்சிடுவேன். அதான் குதின்னு சொல்றல, குதி. சிவா, பார்வதி! சிவா, 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 சிவா. பார்வதி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல சிவா, நான் தான் குதிக்கவே இல்லையே. இது குதிக்கலையா? அடி திருட்டு கழுத, மறுபடியும் உன் பணக்கார பத்தி காமிச்ச பத்தியா? ஐயா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என் கூட பேசணுங்கிறதுக்காக தண்ணியில குதிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண, அதுக்குள்ள நீங்க தான் அவசரப்பட்டு குதிச்சிட்டீங்களே. ஏங்க, அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிட்டீங்களே, உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? அங்கிருந்து மட்டும் இல்ல, வானத்துல இருந்தே குதிச்சா கூட என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன, என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கு. சிந்தும் தேன்மொழி இனிக்கும் நன்னாளிது. வண்ண பூங்கொடி வந்ததோ மடி இணையும் பொன்னாளிது. சோலையோ நடுச்சாலையோ தேடினேன் உனையே, காலையோ அந்தி மாலையோ ஏங்கினேன் இதயம் இனி சரணம்.
சங்க பாடல் என்றும் இங்கே சந்தம் நீங்கி போகாது. கண்மணி என்னை கூடவா நாளெல்லாம் இதயம் இனியும் சரணம். பட்டணத்தார யாரு மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சியா? எதுக்கா நல்லா இருக்க கோயில் சேத்துல கிரிக்கெட் இருக்கா? இறங்கியா கிடா இறங்கியா. நண்பர்களே, வருகிற மே 1ஆம் தேதி அன்று பெண்களை நம்பாதே என்னும் புரட்சி நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறேன். அதற்குத்தான் இந்த விளம்பரம். வாருங்கள், நீங்களும் எல்லா சுவர்களிலும் எழுதுங்கள். யோ, இது கோயில், 4 பொம்பளைங்க வர்ற இடம். நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்க தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மரியாதையா சட்டியோட இறங்கி வந்துரு. போங்கடா கோழைங்களா. லட்சியவாதிக்கு தைரியம் வேண்டுமாடா. யோ பட்னா, அங்க பார் உன் லட்சியவாதி எப்படி வர்றான்னு. அட துரோகி, ஏண்டா நீ எல்லாம் ஒரு லட்சியவாதியா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். போயும் போயும் நம்ம எதிரி ராஜதுரை பொண்ணோட வலையில சிக்கிட்டியடா. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. பட்டணத்தார, ராஜதுரைய மனசுல வச்சுக்கிட்டு பார்வதி இடப்படாத. அவ உண்மையிலே நல்ல பொண்ணு. பாம்புல என்னடா நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னுட்டு? எல்லா பணக்கார பொண்ணுங்களுமே விஷ பாம்பு தான். பட்டணத்தார, நீ பாதிக்கப்பட்டதுனால இப்படி பேசுற. பார்வதி பத்தி உனக்கு தெரியாது. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என்னது, உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளா? நண்பா, நம்மை போன்ற ஏழைகள் தான் காதலை உயிராக மதிப்பார்கள். இவளை போன்ற பணக்காரிகளுக்கு காதல் வெறும் பொழுதுபோக்கு. இவள் வெறும் மாயமான். இவளை நம்பி நீ ஏமாந்து விடாதே. யோ, புரியாம பேசுற போயா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த மட்டிலும் பணத்துக்காக பாய் விரிப்பவளும் இவளும் ஒன்றுதான். யார பார்த்து எந்த வார்த்தை சொன்ன? ஒரு பொட்டத்துக்காக என்னை அடிச்சிட்டு இல்லடா. பரவாயில்லடா, பரவாயில்ல. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த சூர்பனையை மட்டும் நம்பாத. அவ உன்னை ஏமாத்திடுவாடா. என்னைக்காவது ஒரு நாள் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு வருவேன். அன்னைக்கு தெரியும்டா இந்த பட்டணத்தார் யாருன்னு. வாங்க, எப்படி இந்த முன்கோவம் தானே வேண்டாங்கிறது? அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அடிச்சிடுறதா? எதுவா இருந்தாலும் வாயால சொல்லணுங்க. அவனுக்கு வாயால சொன்னா கேட்க மாட்டானுங்க. உழைச்சதான் புத்தி வரும். அடித்தடியால எதையும் சாதிக்க முடியாதுங்க. அன்பா சொல்லித்தான் திருத்தணும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இனிமே நீங்க எனக்காக இந்த அடித்தடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா? உனக்காக வேணா ட்ரை பண்றேன். என்னடா சட்டை இது? சாணியில தோச்சு எடுத்த மாதிரி. இத போட்டுக்கோ, இதான் பேண்ட்டுக்கு மேட்சா இருக்கும். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் மா, இப்ப இதான் லேட்டஸ்ட். என்ன ஃபேஷனா போ. அம்மா பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஆண்டி, வாமா. சார் இல்லீங்களா ஆண்டி? இல்லையே, மார்க்கெட்டுக்கு போயிருக்கார். உட்காருமா, என்ன விஷயம்? நான் திருமூர்த்தி டேம் சுத்தி பார்க்க போறேன். நீங்களும் வரீங்களா ஆண்டி? நான் எங்க வர போறேன்?
பிக்னிக் வரதுக்குலாம் நேக்கு எங்க நேரம், வீட்டு வேலையே சரியா இருக்கு. என்னம்மா? ஒண்ணுலாண்டி, உங்க சாரிக்கு இந்த கலர் ஜாக்கெட் மேட்சே இல்ல. பிளாக் தான் மேட்சா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நேக்கு எதுக்குமா மேட்சிங் எல்லாம்? வரட்டுமா ஆண்டி? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. டிஃபன்லாம் வண்டியில இருக்கு, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன் ஆண்டி. வாத்தியார் வந்தா சொல்றேன், நீ வந்துட்டு போன விஷயத்த. நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போனோம், போயிட்டு வந்துடுறேன். ஏண்டாப்பா, இப்பதான் ஓல்ட் ஃபேஷன், அதே மாட்டேன்ட்டிய. இப்ப இதாம லேட்டஸ்ட் ஃபேஷன். அதுக்குள்ள ஃபேஷன் மாறிடுதா? டிஃபன் ஆவது சாப்பிட்டு போலாமே. எனக்கு இப்ப பசி இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எப்படி பசிக்கும்? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் வரேன்பா. சரிடா. அப்பாடா. இந்த வாழைக்காய் என்னத்துக்கு வாங்கிட்டு வரேன்? உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதோன்னு? பையனுக்குடி. பையனுக்கா? என்ன உங்க பையனை வர வர கவனிச்சேளா? ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டி, எப்ப என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போவான். இன்னைக்கு என்னடான்னா 2 தடவை போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போறாண்டி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நாம பொறுப்பா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டான். ஐயா, நீங்க புரிஞ்சிட்ட லட்சணம் அவ்வளவுதான். இந்த அழகுல என்ன லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு. அவ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நாம இல்லன்னா பார்வதி. என்னது பார்வதியா? ஆமாண்ணா, அவ 2 பேரும் ஒருத்தர் விரும்புறா. அவதான் நம்ம புள்ளாண்டான கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கா. ஓஹோ, அப்பா அம்மாவால திருத்த முடியாதவன ஒரு பொண்ணு திருத்திட்டாங்கற. அதான் காதல். அதுவும் வாஸ்தவம் தான். காதலால சாதிக்க முடியாது எது. எப்படியோ நம்ம பையன் திருந்தனா சரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. முதலாளி, என்னடா நீ சந்தோஷமா இருக்கீங்க, அப்படி நானும் கொஞ்சம். நாயே குடிச்சு தொலை. இதுக்கு முன்னெல்லாம் பார்ட்டியே ஃபேக்டரியிலே வைப்பாரு, எல்லாருக்கும் வசதியா இருந்துச்சு. இப்பதான் ஐயா ஃபேக்டரி பக்கமே வர்றது இல்லையே. ஃபேக்டரி பக்கம் போறதுக்கே எனக்கு மனசு இல்லடா. பேசாம பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிட்டு இருக்கேன். அட என்னங்க சுத்த மாங்க மறையா இருக்கீங்க. பொறுங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரி வளர்த்தவர் உங்க அப்பா. அதை நீங்க இருந்து அனுபவிக்கிறத விட்டு பிரிச்சுட்டு போறேன்னா அது எப்படி? நீங்களே சொல்லுங்க. டேய், எனக்கு ராஜதுரைக்கும் ஒத்து வராதுடா. நானும் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். என்ன ஒரு வார்த்தை கேட்காம மூணு கம்பெனியை திறக்க சொல்றான்னா அப்புறம் எனக்கு எதுடா மரியாதை? நாளைக்கு அந்த தொழிலாளி எப்படி நான் மதிப்பான்? ரமேஷ், ஒன்னு அவமானப்படுத்துறவன பழிக்கு பழி வாங்க விடக்கூடாது. இந்த ஃபேக்டரிய 2வது சேரணும். ஏனத்தனமா பேசாதியா? டேய், பின்ன முதலாளி அறிவாளத்தனமா பேசுறாங்க, கொஞ்சம் தள்ளுங்க. முதலாளி, இப்ப என்ன உங்களுக்கு ராஜதுரைய பழி வாங்கணும் அவ்வளவுதானே? நான் சொல்றாப்புல கேளுங்க, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கலாம். முதலாளி, இந்த ராஜதுரை பொண்ணு பார்வதி இருக்காளே, அவளை எப்படியாவது செட்டப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆயிடலாம், மொத்த சொத்துக்கு நீங்களே முதலாளி ஆயிடலாம். அப்புறம் ராஜதுரை உங்க காலையில தான். என்ன யோசனை பண்றீங்க? இல்ல ராஜதுரை எனக்கு பொண்ணு கொடுப்பானா? என்னங்க நீங்க அவனுக்கு மாதிரி கேனத்தனமா பேசுறீங்க? இல்ல முதலாளி, என்ன இல்ல உங்களுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்ன கொஞ்சம் பொறுக்கியா இருக்கீங்க? டேய், யார பார்த்து பொறுக்கின்னு சொல்றேன்? ஐயோ, உங்க சொல்ல முதலாளி, நாட்டுல எவன் யோக்கினா இருக்கா, நீங்க யோக்கினா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் முதலாளி, இந்த வாத்தியார் பையன் இருக்கானே, அவனுக்கு பார்வதி மேல ஒரு கண்ணு. அவன் முந்திக்கிட்டான்னு வச்சுங்க, உங்க கதை கண்டல் தான். வேலைக்காரனா இருக்கும் போதே உங்களை புரட்டி எடுத்திருக்கான். அவன் முதலாளி ஆயிட்டான்னு வச்சுங்க, உங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவான். புரியாம பேசாதயா. அந்த பொண்ணுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்பா வந்துட்டாரா? குருசாமி, அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாருமா. நில்லு. வாங்க.
எங்க போயிட்டு வர? மலை கோயிலுக்குப்பா. அது தெரியும். யாரு கூட போயிட்டு வர? கேட்கல. சிவா கூட போயிட்டு வந்தப்பா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த பயலோட ஒரு நாள் பூரா சுத்திட்டு வந்திருப்பேன். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? தாய் லாப்புல சென்னை செல்லம் கொடுத்து வரது தப்பா போச்சு. நீ படிச்சு கிழிச்சது போதும். இனிமே ஸ்கூலுக்கு போவானா, எங்கேயும் போவானா? போகல. ஐயா, அந்த வாத்தியா எங்க இருந்தாலும் புடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. சரிங்க. என்னன்னா எங்கயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போதுதான் இப்படி லேட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்படுங்க. பாருங்க, அங்க போன உடனே நான் தான் தமிழ் வாத்தியார், என் பேர் வெங்கட்ராமன், உங்க ஜாதகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. போன உடனே முதல்ல பொண்ணு கேக்குற மேட்டர் ஓபன் பண்ணிடுங்க. என்னன்னா யோசிக்கிறேன்? அது இல்ல, ராஜதுரை இருக்கிற அந்தஸ்துக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாரான்னு தான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த முண்டை வேற போய் ஃபேக்டரியில தகராறு பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ, அவரே அதை மறந்துருப்பார். நீங்க வேற போய் ஞாபகப்படுத்தாதீங்க. பொண்ணுக்காக எதையும் செய்யறவர் இதை செய்ய மாட்டாரா என்ன? வாத்தியாரையா, என்னப்பா? ராஜதுரையா உங்களை கையோட கூப்பிட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காருங்க. எதுக்கு? ஏதோ பொண்ணு விஷயமா பேசணுமா. பொண்ணு விஷயமாவா? பாத்தேளா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. நம்ம விட அவருக்கு இந்த விஷயத்துல எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. ஆமா, போ போ போ, வண்டி எடுங்க. காயத்ரி, நான் புறப்படுறேன். ராகுல் நெருங்கிட போகுது. அப்படியே முகூர்த்தத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம். நானே பொண்ணு விஷயமா பேசத்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. இன்னென்ன விஷயம் இப்ப நடக்குங்கிறதா விதி. அதை யாரால மாட்ட முடியும்? இதுல பாருங்க, காதல்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சது ஒரு காலம். ஆனா லவ்னாலே நாகரிகம் நினைக்கிறது இந்த காலம். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் என்னையே எடுத்துக்கீங்களா? 1965லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நாங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறோம். காதலிக்கிறது தப்பே இல்லைங்க. அப்புறம் நீங்களோ விவரம் தெரிஞ்சவரு, நானும் 4 எழுத்து படிச்சிருக்கிறவன். 2 பேருமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஓகேன்னுட்டோம். இதே விவரம் தெரியாத பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கும்? இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? தட்டு புட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுங்க. பிச்சைக்கார நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ஏன் பொண்ணே கேப்ப? என் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு நீ வாங்குற சம்பளம் ஒண்ணுடா. பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா உன் பையனுக்கு மாமா வேலையா பாக்குற? வார்த்தையை வந்து பேசுங்க. உங்க அளவுக்கு நான் வசதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் தர கேட்டவன் கிடையாது. உங்க சொத்து சுகத்துக்காகவும் பணம் காசுக்காகவும் ஆசைப்பட்டு நான் பொண்ணு கேட்க வரல. ஏதோ சின்ன சிறுசுக்கு ஆசைப்படுது, அதுக்கு ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வரேன். நீ யார நிறைவேற்றுறதுக்கு? நாய ஏதாவது பேசுன பிச்சு புடம் பிச்சு போறாங்கிறது. போடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்கம்மா. விடுங்கடா அவனை. டேய், இன்னும் 1 வாரம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல அவனோட பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. டேய் போடா. முகூர்த்தத்துக்கு தேடி குடிச்சிட்டேலா? என்னன்னா இப்ப அனுகூலமா வந்து நிக்கிறேன்? என்னாச்சு? ராஜதுரை நாம நினைச்ச மாதிரி இல்லடி. அவன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டாண்டி. நம்ம பையன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டாண்டி. என்ன சொல்றேன்? 1 வாரத்துல பையனை ஊரை விட்டு அழைச்சுக்கிட்டு போகலன்னா அவனை கொன்னிடுவேன்னு சொல்லிட்டாண்டி. நமக்கு இந்த ஊரே வேணாண்டி.
பையனை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். இல்லன்னா அவன் படத்தை கூட நம்மால பார்க்க முடியாது. அங்கிள் வாங்க அங்கிள். என்ன அங்கிள் இந்த நேரத்துல சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன்ல. இது வரைக்கும் நீ என் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்த, தேவைப்படும் போதெல்லாம் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இப்ப நீ மாப்பிள்ளையா போறியே, நானே வந்து பேசுறதானப்பா முறை. என்னங்க அங்கிள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நல்ல காரியத்தை எல்லாம் நாள் பட யோசிக்க கூடாதுப்பா. திடீர்னு தான் முடிவு பண்ணும். உனக்கு சம்மதம் தானே? அங்கிள் எங்க அப்பாக்கு அப்புறமா எல்லாமே நீங்க தான். நீங்க பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சரிங்க அங்கிள். இத பாருமா, அந்த ஆள் மிரட்டுறாங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டெல்லாம் வர முடியாது. வாழ்ந்தா பார்வதியோட தான் வாழ்வேன், செத்தால் அவளோட தான் சாவேன். இதுதான் என்னோட முடிவு. என்ன வாழ்ந்த அவளோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு போறானே, அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா நேசிக்கிறவாள நாமளே பிரிக்கலாமா? நாமளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவா தானே. போடி அறிவு கட்டவல. காதலாவது கத்திரிக்காயாவது அவன் காதாடி இப்ப முக்கியம். நமக்கு நம்ம பையன் உயிர் தான் முக்கியம். எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நம்ம பையனை நம்ம காப்பாத்தி ஆகணும். அம்மா இந்த புடவை நகைங்க எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு வர சொன்னாரு. யாரு? அப்பாவா? இல்லைங்கம்மா, நம்ம சின்னவர் ரமேஷ் ஐயா. அவ எதுக்கு கொடுத்தமிச்சா? என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பெரிய உங்ககிட்ட சொல்லலையா? வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் நம்ம ரமேஷ் ஐயாவுக்கும் நிச்சயதார்த்தம்மா. என்னது நிச்சயதார்த்தமா? எங்க போயா? யாரு கேட்டு முடிவு பண்ணாங்க? ஏம்மா, உன் கல்யாணத்தை முடிவு பண்ற உரிமை எனக்கு இல்லையா? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா மாப்பிள்ளை யாருங்கறத நான்ல முடிவு பண்ணணும். சிவாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக யாரோ ஒரு பிச்சைக்காரனை எல்லாம் நான் மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியாது. எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க அந்தஸ்தை நீங்க காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு பொறுக்கியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் உயிரே போனாலும் சரி, அது நடக்காது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை செல்லமா வளர்த்தம் பாரு, அதனாலதான் அப்படி பேசுற. என்ன நீங்க செல்லமா வளர்த்தது என் மேல இருக்கிற பாசத்துக்காக இல்ல, உங்க பணக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு தான். உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா உங்க அந்தஸ்தை தூக்கி எறிஞ்சிட்டு சிவாவெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்தஸ்து வந்திருந்தா நிச்சயமா உனக்காக நான் அதை தூக்கி எறிஞ்சிருப்பேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சே, என்னால அதை எப்படி தூக்கி எறிய முடியும்? ஏன் ஆசைக்கு இடைஞ்சலா இருக்கிறது உங்க சொத்து சுகம் தானா? அது எதுவுமே எனக்கு வேண்டாம். என்ன அனாதையா விட்டுருங்க, நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். உன் துணிச்சல பாராட்டுறப்பா. எனக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்த ஆண்டவன் நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஒரு அப்பனை கொடுக்கலைன்னு வருத்தப்படுறேன். இருந்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். உன்னை ஊரை விட்டு போன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அவன் தான் ஊரு. உன்னையே கொல்றானா? அவனை சும்மா விடலாமா? அவனா நாமளானு ஒரு கை பாத்துடணும். போன தடவை அவன் ஃபேக்டரிக்கு பாம் வைக்காம விட்டது தப்பா போச்சு. இந்த தடவை அவனுக்கு சேர்த்து வச்சிடணும். இதோட அவனை தீர்த்துடணும். அவசரப்பட்டு ராஜதுரை ஏதாவது பண்ணா நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அவனை உயிரோட விட்டா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமே. அப்பா பாத்துக்கலாம்டா. சிவா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. பார்வதி, என்னாச்சு? என்னாச்சுமா? ஏய், என்னாச்சு? ஏன் அழுகுற? சிவா, எங்க அப்பா நம்மள பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் ரமேஷுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிட்டாரு. இனிமே நாம இங்க இருந்த ஆபத்து. எங்க ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் சிவா. பார்வதி சொல்றதான் கரெக்ட். லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நைட்டே நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க. டேய், ட்ரெயினுக்கு 2 டிக்கெட் ஏற்பாடு பண்றான். டேய், டிக்கெட் எதுக்குடா? நீங்க எல்லாம் சினிமா பார்த்தே இல்லையா? எந்த படத்துல லவ்வர்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க? ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இவங்க ஓடி போய் ஏறிக்க வேண்டியதான். அதான்டா முறையெல்லாம் மாத்தாதீங்கடா. ஏய், சும்மா இருக்கடா. நாங்க எதுக்காக ஊரை விட்டு ஓடி போகணும்? நாங்க என்ன கொலை பண்ணிட்டோமா, கொள்ளை அடிச்சிட்டோமா ஊரை விட்டு ஓடி போறதுக்கு? காதலிக்கிறது மனித உரிமைடா. அதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. பார்வதி, உங்க அப்பா நிச்சயம் வச்சிருக்க அதே நாள்ல இதே கோயில்ல உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். தலைவரே, நீங்க புல் பேண்ட்ங்கறத நிரூபிச்சிட்டீங்க தலைவரே. பார்வதி, நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம். வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கு நீ வீட்டுல ரெடியா இருக்க. நாங்க 2 பேரும் உன் வீட்டு பக்கத்துல இருந்து கூ கூன்னு குயில் மாதிரி கத்துவோம். நீ குபின்னு எஸ்கேப் ஆயிடுற. என்ன?
என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல, என்னாலதான் உங்க படிப்பு லைஃப் எல்லாமே வீணா போயிடுச்சு. இருந்தாலும் நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக நீங்க உதவி செய்யறது நினைக்கும் போது பார்வதி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்ப நீ எங்க சிவாக்கு காதலி ஆயிட்டியோ அப்ப இருந்தே பழசெல்லாம் மறந்துட்டோம். இனிமே நீ எங்களுக்கு சகோதரி, நாங்க உங்க சகோதரன். சிவா, வரட்டுமா? வரேன். ஏய், நீ ஏன்டா அழுவுற? ஒண்ணு இல்ல தலைவா, ஆனந்த கண்ணீர். ஆமா, இவரு பெரிய பாசமான சிவாஜி. போடா டேய், போடா. நில்லுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ அவனை போய் பார்த்து வந்திருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த பாருமா, இனிமே உன்னை திட்டவோ அடிக்கவோ எனக்கு தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை உயிருக்குயிரா வளர்த்துட்டேன். இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு ஒரு கண்ணுன்னா என் அந்தஸ்து இன்னொரு கண்ணு. இதுல எதை இழந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் என் பணத்தை தான் உன்னால பார்க்க முடியும். உனக்கு உங்க அப்பன் தான் முக்கியம் நினைச்சா உள்ள போ, இல்ல அவன் தான் முக்கியம் நினைச்சா இப்படியே வெளியில போயிடு. நான் உன்னை தடுக்க மாட்டேன். எங்கப்பா எடுத்துக்கிட்டு போறீங்க இந்த ராத்திரி நேரத்துல? சொல்லுங்கப்பா. அம்பே, அம்பே, உங்க கல்யாணமா? உங்க கல்யாணம் நம்மாத்த கல்யாணம் மாதிரி சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்காக இந்த சில்லற பசங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்? அங்கிருந்து கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிட்டே வர ஆளுவா. முதல்ல அதை மடக்க சொல்லுங்க. சரி சரி, வேலை ஆரம்பிங்க. எல்லாம் ப்ராப்பரா வாங்கிட்டு வந்துட்டா? ஆமா, பொண்ணு யாரு? ராஜதுர பொண்ணு பார்வதி. ராஜதுர பொண்ணு? ராஜதுர பொண்ணு பார்வதியா? ஐயோ, அவன் என்ன கொண்டுடுவன். என்னை விடுங்க, ஆளை விடுங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்காம போன கொலை பண்ணிடுவோம் உன்னை. ஐயோ, கல்யாணம் பண்ணா அவா கொண்டுடுவா, கல்யாணம் பண்ணா இவா கொண்டுடுவா. எப்படியோ உயிர் போறதுன்னு முடிவாயிடுத்து. கல்யாணத்தை பண்ணி வச்சு இதாண்டா ரூம். கோயில் கூற மாதிரி கூவு. இது கோழி கத்துறதுடா. குயில் இப்படியா கூவும்? நான் கூவுறேன் பாரு. போட்டுட்டா பார்வதி வரப்போடா. வந்துட்டா வந்துட்டா. மாத்துடா. என்னடா அவ கதவு சாதிட்டா? நம்ம சத்தம் போட்டது அவ காதுல விழல போல் இருக்கு. பின்பக்கமா போய் கூவோம் வா. நானே கத்திக்கிட்டு இருக்கல, நீ கத்துறா. நான் கத்துறேன்டா. செவிட்டு முண்டம் உன் காதுல கடவாரிய வைக்க. இப்போ ஏடாவ இந்த ஜன்னலை சாத்திட்டா? அவங்க அப்பா உள்ள இருக்காரு போல் இருக்கு. அதான் பயந்துகிட்டு ஜன்னலை சாத்திட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், கண்டிப்பா வருவா. ஐயோ, நாய் கொலைக்குது, வாடாண்டே. பயப்படாதடா, இப்ப என் திறமை என்னடா இன்னும் போனவங்களை காணோம்? அதான் ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. யோ, தாய் முடியா, அப்படியே மலையில இருந்து விட்டு போறேன். என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்காயா? இதோ அவங்களே வந்துட்டாங்கண்ணே. தலைவா, என்னடாச்சு? பார்வதிங்கடா பட்டினத்தா வார்த்தை போச்சு போச்சு தலைவா. பார்வதி நம்மளை ஏமாத்திட்டா. என்னது, ஏமாத்திட்டாளா? நீங்க அவளை நேர்ல பாத்தீங்களாடா? பாத்தீங்களாவா? அவளை பார்த்துதான் நாங்க ரெண்டு பேரும் தொண்டைகிளியே கத்துனோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லா ஜன்னலையும் சாத்திட்டா தலைவா. அது மட்டும் இல்ல தலைவா, நாய வேற எங்க மேல ஏவி விட்டுட்டா. அதுகிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வந்தது பெரும்பாடா போச்சு தலைவா. கடைசியில அவ பணக்கார புத்தியை காட்டிட்டா தலைவா. எனக்கு நம்ம பார்வதி வேணும்னு செஞ்ச மாதிரி தோணல. இதுல அவங்க அப்பா நான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான்.
இதுக்கு மேலே அந்த துரோகியை நீங்க நம்புறது முட்டாள்தனம் தலைவா. யூ ஆர் கரெக்ட். நீங்க என்ன சொன்னாலும் சரி, பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எப்படிப்பட்டவங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன்டா. தள்ளுங்கடா. இன்னும் அவனுக்கு பித்தம் தெளியவில்லை. பைத்தியக்காரன். நல்ல நேரம் முடியறது கூட தாம்பூலத்தை எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுங்க. நிறுத்துங்க. இந்த விஜயதாரத்தை நடக்கூடாது. நீ யாரா நிறுத்த சொல்ற? இருப்பா. எதுக்காக நிறுத்த சொல்ற? உங்க பொண்ணு நானும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். அவளை மிரட்டி நீங்க அவளுக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல கட்டி வைக்க பாக்குறீங்க. என்னது? என் பொண்ணு ஒண்ணு காதலிக்கிறாளா? ஆமா, அவ அப்படிப்பட்டவ இல்ல. நான் அவளை அப்படி வளர்க்கல. அத நீங்க சொல்லாதீங்க, உங்க பொண்ணு சொல்லிட்டோம். பார்வதி அவர் சொல்றா. என்னங்க அங்கிள், எவனோ ஒரு தெரு பொறுக்கி சொல்றான்றதுக்காக நம்ம பார்வதியை கூப்பிட்டு விசாரிக்கணுமா? அவன் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறங்கிறதுக்காக நாமளும் அவசரப்படுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கலன்னா வந்திருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏமா, இத்தனை பேருக்கு மத்தியில நீ அவனை காதலிக்கிறதா சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டாமா? என் கௌரவம் என்ன ஆகுறது? நீ அவனை காதலிக்கிறியா? சொல்லுமா. அவரை நான் காதலிக்கல. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் அடிக்கிறதுனால என் மரியாதை குறையும். போப்பா உள்ள. அடிபட்டு செத்துக்கு தொலை போற. போடா போடா. அவன் கிடைக்கிறா. விடுங்க தம்பி, வீட்டுல முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு நீங்க வாங்க. அட வாங்க, நல்ல நேரம் முடிஞ்சது கூட தட்ட மாத்துவோம். உன் பணக்கார பத்தி காமிச்சல்ல, உன்னை கவனிச்சுக்கலாண்டு. என்ன யாருன்னு தெரிய சொன்ன? என்னை ஏமாத்திட்டு எப்படி நீ நிம்மதியா வந்துட்டு பாத்துறேன். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு பதில் சொல்லி தாண்டி ஆகணும். போயா நீ வெளி வாடி கவனிச்சுக்கிறா. போயா வெளியே போயா. ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? சும்மா இருந்தவனை விரட்டி காதலிச்சுட்டு இப்ப அவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டேடி. உன் அப்பன் தான் முக்கியம் நினைக்கிறவ அவனை எதுக்கடி காதலிக்கணும்? நேரத்துக்கு ஒரு ஆளை மாத்தத்துக்கு பேரு காதல் இல்லடி, விபச்சாரம். உன்னை எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடி. போது நிறுத்தடி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமானவல்ல. எங்க அப்பாவுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் பயந்துகிட்டு நான் அவரை வெறுக்கல. சிவாதாண்டி என் உயிர். அந்த உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை வெறுக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். என்னது நடிக்கிறியா? ஆமாண்டி, சிவாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடி. எனக்கு நிச்சயம் நடக்க போற இதே நாள்ல நானும் சிவாவும் மலைக்கோயில கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு வழியில. அம்மா பார்வதி. சார், கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா, உன்னைத்தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. எதுக்கு சார்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. என்ன விஷயம் சார்? உன்னை நான் என் ஸ்டூடெண்டா மட்டும் நினைக்கலம்மா, என் குடும்பத்துல ஒருத்தரான்னு நினைக்கிறேன். அந்த உரிமையில கேக்குறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யாமா? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு உதவி செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னன்னு சொல்லுங்க சார். செய்யறேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என் மேல நம்பிக்கை இல்லையா சார்? உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். சொல்லுங்க சார். என் பையனை நீ மறந்துடணும்மா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, சிவா உயிரோட இருக்கணும்னா நீ அவனை மறந்துதான் ஆகணும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உன் பையனை இந்த ஊரை விட்டே கூட்டிக்கிட்டு போகலன்னா அவன் படத்தை தான் பாப்பேன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருமா. எனக்கு இருக்கிறது ஒரே பையம்மா, அவனையும் பலி கொடுத்துட்டு நாங்க எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? ஏன் சார், காதல் புனிதமானது, அதுக்காக உயிரையே கொடுக்கலான்னு சொல்ல நீங்களா எங்க காதலை பிரிக்கிறீங்க? இப்பவும் சொல்றோம்மா, காதல் புனிதமானதுதான். உங்க காதல் நிறைவேறும்னா அதுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கம்பா. ஆனா அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா அதை ஆதரிக்க முடியும்? அதுக்காக சிவாவை மறந்துடணும்னு சொல்றீங்களா? அவன் உயிரோட இருக்கணும்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ அவனை மறந்துதாமா ஆகணும்.
இத உன் கால நினைச்சு கெஞ்சி கேட்கிறம்மா. நீ அவனை மறந்துருமா. என் பையனை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலப்பா. அடி போடி பைத்தியக்காரி. சத்தியமா சத்தியம். இதுக்காக தான் இத்தனை நாளா என்கிட்ட எதுவும் சொல்ல மூடி மறைச்சியா? ஏய், உங்க அப்பா கொண்டு இருந்தா அவன் ஒரே நாள்ல நிம்மதியா செத்து தொலைஞ்சிருப்பாண்டி. நீ தாண்டி இப்ப அவன் அணுவணுவா சாகடிக்கிற. இத பாருடி, ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்சவனோட வாழ்ந்துட்டு சாகணும். அதாண்டி உண்மையான காதல். வீணா சத்தியங்கிற பேரால அவனை நீயே கொன்னுடாத. தோழா 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 தோழா, என்னாச்சு உனக்கு? ஏன் நீங்க வந்து படுத்திருக்கிற? பட்டத்தாரு, நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. அவ என்ன ஏமாத்திட்டா. அவளை நம்பி நான் மோசம் போயிட்ட பட்டத்தாரே, மோசம் போயிட்டேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். நீதான் என் உயிரின்னு சொன்னா. நீ இல்லாம வாழவே முடியாது எல்லாம் சொன்னா. கடைசியில என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாலே பட்டத்தாரு. நீ மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தால் உனக்கு விஷம் வைத்து கொண்டிருப்பாள் அந்த சண்டாளி. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சே என்று சந்தோஷப்படு. இந்தா. என்னது? நம்மை போல் பெண்களால் பாதிக்கப்பட்ட அபலைகளுக்கு இதுதான் மருந்து. இதை நீ அருந்து. அவரை நான் காதலிக்கல. அவர் யாருமே எனக்கு தெரியாது. அவரை யாருமே எனக்கு தெரியாது. பட்டா, இவரையும் கெடுத்துட்டியா? நான் இவனை கெடுக்கவில்லை. இப்பொழுதுதான் இவன் முழு மனிதனாக மாறி இருக்கிறான். தயவுசெய்து யாரும் லவ் பண்ணாதீங்க. எந்த பொம்பளைகளையும் நம்பாதீங்க. பொண்ணுங்களையே நம்பாதீங்க. பார்த்தீர்களா? இப்பொழுதுதான் இவனுக்கு ஞானம் பிறந்திருக்கிறது. Take it. Come on. Come on. டேய், தலைவரே துக்கத்துல இருக்காரு. அந்த துக்கத்தில் நம்மளும் கலந்துக்கோண்டா. சரிடா. பெண்களை நம்பாதே, கன்னி இளம் பெண்களை நம்பாதே. அப்பவே சொன்னாரு பட்டினத்தார், அப்பவே சொன்னாரு பெண்களை நம்பாதே, கன்னி இளம் பெண்களை நம்பாதே. அப்பவே சொன்னாரு பட்டினத்தார், அப்பவே சொன்னாரு. பொய்யாக வந்திட்ட மானை நம்பி நம்பி சீதை ஏமாந்தது அந்த காலம். பெண்ணாக வந்திட்ட மானை நம்பி ராமர் ஏமாந்து போவது இந்த காலம். அப்போது போவது இந்த காலம். சங்கரம் போது ஆவதும் இந்த காலம். பார்வதி ஈசனின் நெறியிலே பாதியாயானது அந்த காலம். ஈசன பார்வதி நீங்குவது ஈசியாய் போனது இந்த காலம். கண்ணாலே சூட்டத்தான் ஏற்றிடுவா, பின்னாலே பேட்டத்தான் மாத்திடுவா. என்னான்னு நான் பட்ட பாட்ட சொல்ல. பெண்களை நம்பாதே, தண்ணீரம் பெண்களை நம்பாதே. எமமோய் அப்பவே சொன்னாரே, பட்டினத்தார் அப்பவே சொன்னாரே. வாலிபரே வாலிபரே,
நிலைமைய பாத்தியா? இந்தா ஏண்டாப்பா, அவளே உன்னை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து என்னப்பா பண்ண போற? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா. போலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி என்னப்பா வேலை? என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணால அவளை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதடா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உன் மேல உயிரையே வச்சுட்டு இருக்கா. அவ உன்னை வெறுக்கிறதுக்கு காரணமே நாங்க தாண்டா. என் பிள்ளைய மறந்துருன்னு உங்க அப்பா அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டாரா? என்னது சத்தியம் வாங்கிட்டாரா? ஆமாண்டா, உன்னை காப்பாத்தான் நான் அப்படி செஞ்சேன். ஏன் காதல் தடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் காதலிச்சா அது தப்பா? அந்த வயசுல எனக்கு காதல் தாண்டா பெருசா பட்டுச்சு. இப்ப நான் ஒரு தகப்பன், எனக்கு நீ தாண்டா முக்கியம். சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற நீ எல்லாம் மனுஷனே இல்ல, பச்சோந்தி. பாசங்கிற பேரால எங்க காதலையே அழிச்சிட்டியா? நீ எல்லாம் சரியான சுயநலவாதியா? ஆமாண்டா, நான் சுயநலவாதிதான். பிள்ளைய பெற்ற எல்லா தகப்பனுமே பாசத்துக்காக சுயநலவாதியா மாறித்தாண்டா ஆகணும். நீ என் அப்பனே இல்ல, துரோகி. உன் சுயநலத்துக்கெல்லாம் நான் பலியாக மாட்டேன். உனக்கு உன் புள்ளதான் முக்கியம், எனக்கு என் காதல் தான் முக்கியம். இன்னையோட என்ன மறந்துருங்க. எங்க போற? உள்ளதாயா? உள்ள போக கூடாதியா? விடுப்பா. ஏப்பா, நேத்து அங்க வந்து கலாட்ட பண்ணி அடி வாங்கிட்டு போனேல, மறுபடியும் தகராறு பண்ற? உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? போப்பா. முடியாது, அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அட, அந்த பொண்ணு வீட்டுல இல்லப்பா, அவங்க அப்பாவோட கோயிலுக்கு போயிருக்கு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. கோயிலுக்கு போயிருக்கலா? எதுக்கு காரம் மறைச்சா? என்ன போல பண்ணிட்டா அடிக்கடி அம்மாட்ட தயார் பண்ற? சும்மா இருங்கம்மா. என்ன பண்ணுவனே? நீ இருப்பா, போ அப்படி. விடுங்கம்மா. இல்ல, போ அப்படி. போ. எதுக்காக காரை நிறுத்துறீங்க? எதுக்காகவா? ஏண்டி, காதல்ங்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏதோ எங்க அப்பா ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்கிறதுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிட்டியா? உங்க அப்பாவுக்காக நான் ஒண்ணு உங்களை வெறுக்கல, எனக்கே உங்களை பிடிக்கல. தயவு செஞ்சு இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. சும்மா கடந்த சுத்தி சுத்தி வந்து காதலிச்சு இப்ப பிடிக்கல சொல்ற? நான் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டேன். நீ என்ன காதலிக்கல? உன் நெஞ்சில சொல்லு, என் தலைமையில அடி தட்டி பண்ணி சொல்லு, நீ என்ன காதலிக்கல? ஏய், உனக்கு தைரியம் இருந்தா நான் படுக்கிறேன், நான் உன்னை காதலிக்கன்னு சொல்லி என்ன தாண்டி போடி பார்க்கலாம். ஏடி யோசிக்கிற? தாடு. அது உன்னால முடியாது. எனக்கு தெரியும் உன் மனசு என்னன்னு. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால என்ன மறக்க முடியாது. நீ யாருக்கும் பயந்துட்டு தான் நாடகம் ஆடிட்டு இருக்க. நீ என்ன காதலிக்கல? சொல்லடி, நீ என்ன காதலிக்கல? சொல்லடி, நீ என்ன லவ் பண்ணல? சொல்லடி. இல்லன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன். சொல்லடி. உங்க கையால என்ன கொன்னுடுங்க, நான் நிம்மதியா பைத்தியக்காரன். சொல்லடி. என்ன அது? சொல்லடி. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா கொலை பண்ண போறியா? அறிவு இருக்கா உனக்கு? சொல்லடி. போடா, உட்காருமா வண்டியில. காதலிகள் நான் சொல்லிட்டு போறேன். இன்னையோட உன் நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.
அம்மா கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, நல்லா இருக்கான்னு பாருங்கம்மா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்ச உன்னோட வாழ்ந்துட்டு சாகணும்டி. அதான் உண்மையான காதல். வீணா சத்தியங்கிற பேரால அவனை நீயே கொன்னுடாத. நிறுத்துமா. சிவா உயிரோட இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நீ அவனை மறந்துதான் ஆகணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்சவனோட வாழ்ந்துட்டு சாகணும்டி. அதான் உண்மையான காதல். சிவா உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அவனை மறந்துதான் ஆகணும். உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளார நீயா வந்து என்ன காதலிச்சது உண்மைதாங்கிறத எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணும். அப்படி இல்ல இதே இடத்துலயே உன் கண்ணு முன்னாடியே நான் தீ குளிக்க போறேன். என்ன என்னப்பா அது? மறுபடியும் அந்த பையன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ற? நான் அப்பவே சொன்னேன் அவனை அடிச்சு தூக்கி போட்டுறேன்னு. நீங்க தான் கெடுத்துட்டீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவனை உள்ளத்துக்கு போட சொல்லு. அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முடிவு அவனே தெரிவிக்க போறான். அதுக்குள்ள நீங்க ஏன் கெட்ட பேர் எடுத்துக்கணும்? நீங்க இங்கேயே இருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா போலாம். அந்த பய தீ குளிச்சு சாக போறான். அந்த சமயத்துல ஊருக்கார பயலுக எவனால உணர்ச்சி வசப்பட்டு அவனை தடுத்துற போறானுங்க. அவன் சாகிற வரைக்கும் ஒரு பயல அவனை நெருங்க கூடாது. அப்படி மீறி நெருங்கினா அடிச்சு தூக்கி போடுங்கடா. அவன் தீல கருகி சாகிறத என் கண்ணால பாக்கணும். போகடா. ஏப்பா இருப்பா, தீ குளிக்க போறேங்கிறிய? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாப்பா வெளியில விடுங்க, இது என்னோட சொந்த விஷயம். இதை நீங்க யாரும் தலையிடாதீங்க. போங்க அந்த பக்கம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏன் பேரு வேற? அவன் தான் இது என் சொந்த பிரச்சனை சொல்லிட்டு போறான் இல்ல, தேவையில்லாம அவனை எதுக்கு தடுத்துக்கிட்டு? நீங்க போங்க. ஏப்பா அதுக்காக ஊருக்குள்ள ஒருத்தன் டீ குடிக்க போறாங்கன்னா பாத்துக்கிட்டு பேசாம இருக்க சொல்றியா? போடா வாஜாரியா. வாஜாரியா, என்னப்பா? உங்க பையன் சேர்மன் வீட்டு முன்னாடி தீ குளிக்க போறானா? என்னது? டீ குளிக்க போறானா? ஆமாங்க ஐயா, கையில மண்ணெண்ணெய் நெட்டோட இருக்குத என் கண்ணால பாத்துதான் வரேன். காயத்ரி, 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 நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சுமா. நம்ம பையன் தீ குளிக்க போறானா? சிவா! ஐயோ சிவா! சிவா! பார்வதி என்னை பாரடி, பூங்கொடி வந்து சேரடி, சின்ன பூங்கிடி என்னை சேருமோ, சின்ன பூங்கிடி என்னை சேருமோ, மயக்கம் நெஞ்சோடுதான் வண்ண பூங்கொடி
எப்ப என் பொண்ணு உயிரை விடுற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ இனிமே எனக்கு கௌரவம் முக்கியம் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை தாண்டா முக்கியம். போடா இங்க இருந்து. ஏயா உன் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளைய மாத்துறதுக்கு என்ன இழிச்சவன் என்ன யார சத்திய பிடிக்க உன்னை